Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்ட் 4th வீடியோவா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ். எந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக படிக்கணும், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்குறோம் வித் சிம்பிளஸ்ட் ஆன்சர்ஸோட. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில், அதாவது பார்ட் 1 வீடியோவில் யூனிட் 1 மெட்டலர்ஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 2 வீடியோவா யூனிட் 8 அயானிக் ஈக்லிபிரியம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்ட் 3 வீடியோவா யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு கேட்குறாங்க. The resistance of electrolyte confined between two electrodes having unit cross-sectional area and are separated by a unit distance. இப்போ இது ஒரு எலக்ட்ரானிக் பாத் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானிக் பாத்தில் ஆனோட் அண்டு கேத்தோடு எடுத்துக்கிறோம். உள்ள வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரானோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து யூனிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோடுக்கு ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸு, அதாவது செப்பரேட்டட் பை அ யூனிட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அதாவது இது ஏயோட வேல்யூ 1 இருக்கணும். அதே மாதிரி இந்த எல்லோட வேல்யூ 1 இருக்கணும். அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். The resistance of an electrolyte confined between the two electrodes having unit cross sectional area and are separated by a distance. அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் எப்போ ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், அதே மாதிரி இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்டா இருந்துச்சுன்னா, இஃப் A is equal to 1 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் L is equal to 1 மீட்டரா இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவோ. we know the resistance R is equal to rho into L by A ன்னு சொல்லுவோம். L ஓட வேல்யூ A ஓட வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா என்னாகும், it becomes R ஆயிடும். அப்போ rho it becomes R. ரோங்கிறது யாரு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ rho is equal to resistance, அதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an electrolyte. இது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், define specific conductance of the cell or conductivity. The conductance of cube of electrolytic solution of unit dimension. Unit dimension இருக்கக்கூடிய cube of electrolytic solution உடைய conductance என்னவோ அதுதான் specific conductance or conductivity அப்படின்னு சொல்லுவோம். கியூப்னாவே all the faces are same. இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிறோம். இந்த கியூப்ல ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கு. இந்த கியூப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுடைய கண்டக்டன்ஸ் என்னவோ அதுதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். we know conductance that is equal to C into L by A. இப்போ இந்த இடத்துல L என்ன ஆயிடுச்சு, 1 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆயிடும், 1 மீட்டர் ஆயிடும். A என்ன ஆயிடும், 1 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆயிடும். அப்போ இது becomes 1 ஆயிடும். அப்போ K is equal to என்ன சொல்லுவோம், C. Cங்கிறது யாரு, கண்டக்டன்ஸ். அதான் கண்டக்டன்ஸ் ஆஃப் கியூப் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆஃப் யூனிட் டைமென்ஷன். தட் இஸ் we know specific conductance or conductivity. அதனுடைய யூனிட் பார்க்குறோம். யூனிட் is equal to ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் ஆர் மோர் மீட்டர் இன்வர்ஸ் ஆர் சீமன் மீட்டர் இன்வர்ஸ். ஏன்னா சம்டைம் வந்து இந்த கொஸ்டினோட யூனிட்டும் சேர்த்து கேட்குறாங்க, அதனால யூனிட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் போதும். யூனிட் கேட்கல அப்படின்னு கேட்டினா நீங்கள் இந்த லைன் மட்டும் எழுதினாவே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படி கேட்டால் contain electrolyte. whenever the electrolyte is dissolved in water get dissociated into ions. அப்போ கேட்டயான்ஸ் இருக்கும் அண்டு ஆனயான்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டினா அந்த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ். the movements of ion which are responsible to conduct the solution
that conductance we know electrolytic conductance. அப்போ அந்த அயான்ஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது? ஃப்ரீயாக மூவ் ஆகுதா? ஃப்ரீயாக மூவ் ஆகலையா? ஃப்ரீயாக மூவ் ஆகுனா கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரீயாக மூவ் ஆகலைன்னா கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். If the interionic attraction between the oppositely charged ions of the solids increases, the conductance will decreases. Opposite charged ions இடையில இருக்கக்கூடிய interionic attractions வந்து அதிகமானா அந்த அயான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது, அதனால கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், the solvent of higher dielectric constant, so high conductance in solution. Dielectric constant அதிகமா இருந்துச்சுன்னா, solvent உடைய dielectric constant அதிகமா இருந்துச்சுன்னா, the show high conductance in solution. Next one, conductance is inversely proportional to the viscosity of the medium. Viscosity of the medium inversely proportional to சொல்றோம். That is, the conductivity increases with the decrease in viscosity. ஏன்னா viscosity அதிகமா இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அயான்ஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ விஸ்காசிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அந்த அயனுடைய மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதான் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் விஸ்காசிட்டி, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலிக் சொல்யூஷன் இன்க்ரீசஸ், த கண்டக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அந்த கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மூவ்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? கண்டக்டன்ஸ் இன்க்ரீசஸ். Last one, molar conductance of the solution increases with the increase in dilution. Dilution அதிகமாக அந்த solution உடைய conductance என்ன ஆகும்? increase ஆகும்னு சொல்றோம். These are the factors affecting electrolytic conductance. Next one, define molar conductivity. Molar conductivity னா என்னன்னு கேட்குறாங்க. The conductance of V meter cube of electrolytic solution containing 1 mole of electrolyte in conductivity cell in which electrodes are 1 meter apart. இப்போ இது ஒரு எலக்ட்ரோடிக் பாத் எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரோடிக் பாத்தில் என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரோடிக் சொல்யூஷன் இருக்கு. அந்த எலக்ட்ரோடிக் சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவுன்னா V மீட்டர் கியூப். இப்போ இந்த V மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடிக் சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 1 மோல்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அப்பார்ட். ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 மீட்டர் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுடைய, அதாவது இந்த 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுடைய கண்டக்டன்ஸ் என்னவோ அதுதான் மோலார் கண்டக்டிவிட்டி. அதாவது கண்டக்டன்ஸ் ஆஃப் V மீட்டர் கியூப் ஆஃப் எலக்ட்ரோலிக் சொல்யூஷன் containing 1 mole of electrolyte in conductivity cell in which electrodes are 1 meter apart. That is, we know molar conductivity. Lambda m, that is equal to kappa into 10 power minus 3 divided by m. Mo meter squared mole inverse. இதே next ஒரு question கேட்பாங்க. Define equivalent conductance. There is no any difference, only one difference. இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் மென்ஷன் பண்ணுறோம், இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் மென்ஷன் பண்ணுறோம். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் எடுத்துக்கிறோம்? மோலில் எடுத்துக்கிறோம். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எதில் எடுத்துக்க போகிறோம் அப்படி கேட்டால் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிறோம். கிராம் ஈக்குவலன்ட் நார்மாலிட்டில் எடுத்துக்கிறோம். இது மோலாரிட்டில் எடுத்துக்கிறோம், இது நார்மாலிட்டில் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போ டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா அதே ஆன்சர். இங்கே 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்த போகிறோம்? 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்னு எடுத்துக்கிறோம். The conductance of V meter cube of electrolytic solution containing 1 gram equivalent of electrolyte in conductivity cell in which electrodes are 1 meter apart. Lambda, that is equal to kappa into 10 power minus 3 divided by n. இங்கே mன்னு எடுத்துக்கிறோம், இங்கே nன்னு எடுத்துக்கிறோம். நார்மாலிட்டியை மென்ஷன் பண்ணுறோம். மோ மீட்டர் ஸ்கொயர், இங்கே மோல் இன்வர்ஸ் வரும். ஏன்னா மோலில் எடுத்துக்கிட்டோம் மோல் இன்வர்ஸ். இங்கே வந்து கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸில் எடுத்துக்கிறதுனால இங்கே இருக்கு கிராம் ஈக்குவலன். அப்போ கிராம் ஈக்குவலன் இன்வர்ஸாக மாறிடும். இதான் டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் ஈக்குவலன் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரே ஆன்சர் படிக்கிறோம். மோலார் கண்டக்டிவிட்டி கிடைச்சா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட்னு எடுத்துக்கிறோம். அதில் லாம்டா எம்னு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்னு எடுத்துக்கிறோம். இங்கே லாம்டா இஸ் ஈக்குவல் டு
கப்பா இன்டு 10⁻³ டிவைட் பை n எடுத்துக்கிறோம். இங்கே mன்னு எடுத்துக்கிறோம். இதான் டிஃபைன் மோலார் கண்டக்டிவிட்டி, டிஃபைன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் கோல்ட்ராஷ் லா. கோல்ட்ராஷ் லா ஸ்டேட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. At infinite dilution, the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum of the limiting molar conductivity of its constituent ions. அதாவது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இது ஒரு எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டை வாட்டரை டிசால்வ் பண்ணால் get dissociated into cations and anions. இப்போ இங்கே ஏ எடுத்துக்கிறோம். ஏ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு? எக்ஸ் டைம்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஏ வித் பவர், அதாவது ஒய் பிளஸ், அதாவது கேட்டையான் வந்து இப்போ இது வந்து பவருக்கு இங்கே போகும், இது வந்து இந்த பவருக்கு வந்துடும். அப்போ இது கேட்டையான், இது ஆனியான். இப்போ எக்ஸ் மோல் ஆஃப் ஏ ஒய் பிளஸ் அண்டு ஒய் மோல் ஆஃப் பி எக்ஸ் மைனஸ். இப்போ இது அயான்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய அயான்ஸ். இப்போ இதுக்கு ஒரு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இருக்கும். இந்த ரெண்டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிஸையும் ஆட் பண்ணால் இந்த எலக்ட்ரோலைட்டருடைய கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபினிட் டைலூஷனில் கிடைக்கும். அதான் கோல்ட்ராஷ் லா. அட் இன்ஃபினிட் டைலூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட், அதாவது இதனுடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு sum of the limiting molar conductivity of its constituents ions. இங்க என்ன ions இருக்கோ அந்த constituents ions உடைய limiting molar conductivities ஆட் பண்ணா அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றத கோல்ட்ராஷ் லா. இப்போ இதனுடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை லாம்டா நாட் எம் ஏ ஒய் பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிஸை லாம்டா நாட் எம் பி எக்ஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட்ல எக்ஸ் இருக்காங்களா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒய் இருக்காங்களா ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கிறதா கோல்ட்ராஷ் லா. அட் இன்ஃபினிட் டைலூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இதே கொஸ்டினை ஸ்டேட் கோல்ட்ராஷ் லா. How is it useful to determine the molar conductivity of weak electrolyte at infinite dilution? At infinite dilution ல ஒரு weak electrolyte உடைய molar conductivity determine பண்றதுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கோல்ட்ராஷோட டெஃபினேஷன் எழுதிடுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்றோம் அப்படி கேட்டா, ஆக்சுவலா the molar conductivity of weak electrolyte at infinite dilution can be calculated from the molar conductivity of strong electrolyte. Determine the molar conductivity of strong electrolyte இருந்து ஒரு weak electrolyte உடைய molar conductivity at infinite dilutionல calculate பண்றது தான் கோல்ட்ராஷோட first application கொடுப்பாங்க. For example, molar conductance of acetic acid can be calculated using the experimentally determined molar conductivities of strong electrolyte HCl, NaCl and sodium acetate. Acetic acid எடுத்துக்கிறோம். Acetic acid வந்து ஒரு weak electrolyte. இந்த weak electrolyte molar conductance இந்த மூணு strong electrolyteல இருந்து determine பண்றது தான் கோல்ட்ராஷ் லா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒரு எலக்ட்ரானிக் பாத் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானிக் பாத்தில் ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது. இதில் ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். whenever electrolyte is dissolved in water get dissociated into ions. இப்போ சோடியம் குளோரைடுங்கிற ஒரு எலக்ட்ரோலைட் எப்படி பிரியும்? Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ் அயானா டிசோசியேட் ஆகிருக்கு. இப்போ டிசோசியேட் ஆகும்போது என்ன பண்ணும்? when electrical potential is applied between the two electrode, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டால் மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் எலக்ட்ரோட். ஆனோட்னா என்ன சார்ஜ் இருக்கும் அப்படி கேட்டால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ நெகட்டிவ் அயான் இதை நோக்கி மூவ் ஆகும். கேத்தோட் அப்படின்னாவே என்ன இருக்கும் அப்படி கேட்டால் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் அயான் இதை நோக்கி மூவ் ஆகும். இப்போ ஆனோடில் என்ன பண்ணும்? Cl மைனஸ் அயான் இங்கே மூவ் ஆகும். இப்போ இந்த Cl மைனஸ் அயான் இங்கே மூவ் ஆகணும்னா என்ன பண்ணும் அப்படி கேட்டால் தாங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் Cl2 கேஸாக இந்த பப்புள்ஸாக இங்கே இருக்கும். Cl2 கேஸாக வந்துடும். எத்தனை எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது? ஒரு குளோரின் 1 எலக்ட்ரான், டோட்டலாக 2 குளோரின்ங்கிறத 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த ஆனோட்லேருந்து அவுட்டர் சர்க்கியூட் வழியாக என்ன பண்ணும்? கேத்தோடுக்கு மூவ் ஆகும். இப்போ ஆனோடில் என்ன நடக்குது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா வேணும் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி. நவ் வாட் இஸ் ஆனோட்? இப்போ ஆனோட் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அக்கர்ஸ் அட் ஆனோட்.
ஆக்சிடேஷன் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை அவுட்டர் சர்க்யூட்டுக்கு கொடுக்குது. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லிபரேட் பண்ணுது. இப்போ எலக்ட்ரான்ஸ் ஆர் லிபரேட்டட் அட் ஆனோட் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் நெகட்டிவ். அதனால தான் இது நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஒரு கால்வானிக் செல்ல சொல்லும் போது இது நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லிபரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் Na+ அயன்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட். கேத்தோடுக்கு போன உடனே என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, இப்போ இங்கே அவுட்டர் சர்க்யூட்லேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த Na+ அயன் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா Na மாறிடும். இப்போ இது என்ன பண்ணுது, accept the electron. Loss of electron we know oxidation, by gain of electron we know reduction. அப்போ கேத்தோடில் என்ன நடக்குது, reduction occur at cathode and also the electrons are consumed at cathode and hence it is positive. இது எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுறதுனால நெகட்டிவ், இது எலக்ட்ரானை கன்சியூம் பண்ணுறதுனால பாசிட்டிவ், அதாவது டேக்கப் பண்ணிக்கிறது, அதனால என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ். இதான் டிஃபைன் ஆனோட் அண்ட் கேத்தோட். இதே கொஸ்டின் வேற மாதிரி இருக்கு. Why is anode in galvanic cell is considered to be a negative and the cathode positive electrode? galvanic cellல anode வந்து நெகட்டிவ் ஆகும், கேத்தோடு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரானாகவும் கன்சிடர் பண்றோம். ஏன்னு கேட்டாங்க. இதான் நம்ம முதல்ல பார்த்தோம். அதே ஆன்சர் அப்படியே எழுதுனா போதும். ஆனோட்ல ஆக்சிடேஷன் occurs at anode, electrons are liberated at anode and hence it is negative. கேத்தோட்ல பார்த்தா reduction occurs at cathode, the electrons are consumed at cathode and hence it is positive. அங்க இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படியே எழுதுனாவே இதுக்கு போதும். Next one, why does conductivity of the solution decreases on dilution of the solution? Dilution of the solutionல conductivity of the solution decrease ஆகுது ஏன்னு கேட்குறாங்க. The conductivity of the solution is directly proportional to number of ions present in per unit volume of the solution. Per unit volume of the solutionல இருக்கக்கூடிய number of ions depend பண்ணி தான் அந்த conductivity இருக்கும். அதான் conductivity of the solution is directly proportional to number of ions present in per unit volume of the solution. இப்போ ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி அதிகமாகும், நம்பர் ஆஃப் அயான்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாகும். இந்த கான்செப்ட் தான். This is because number of ions per unit volume that carries the current in the solution decreases on dilution. இது ஆன்சர் எழுதும். Next one, state Faraday's law of electrolysis. Faraday's laws of electrolysis. Faraday's ஓட ரெண்டு லா இருக்கு, ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா பார்க்குறோம். The mass of the substance liberated at an electrode during the electrolysis is directly proportional to the quantity of charge passed through the cell. அதாவது இது எலக்ட்ரானிக் பாத் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரானிக் பாத்தில் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது இப்போ Cl- அயன் இங்கே வந்து டெபாசிட் ஆகும், Na+ அயன் இங்கே வந்து டெபாசிட் ஆகும். இங்கே டெபாசிட் ஆகக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸோடைய மாஸ் எவ்வளோ மாஸ் டெபாசிட் ஆகும் அப்படி கேட்டுச்சுன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு quantity of charge that passed. எவ்வளோ கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு directly proportional toன்னு சொல்கிறோம். The mass of the substance liberated at an electrode during the electrolysis is directly proportional to the quantity of charge passed through the cell. அதான் M is directly proportional to Q. Q na quantity of charge. Next, Faraday's second law எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டிக் பாத் அது சீரியலில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத், இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத், இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத், எதில் இருக்குது, சீரியலில் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். When same quantity of charge is passed through the solution of different electrolytes. இப்போ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டில் சேம் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எலக்ட்ரோனுடைய அந்த சப்ஸ்டன்ஸ் போய் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். இப்போ நிக்கல் வந்து இங்கே டெபாசிட் ஆகும், காப்பர் வந்து இங்கே டெபாசிட் ஆகும், கோபால்ட் வந்து இங்கே டெபாசிட் ஆகும். இப்போ இங்கே நிக்கல் எவ்வளோ டெபாசிட் ஆகும், இங்கே காப்பர் எவ்வளோ டெபாசிட் ஆகும், இங்கே கோபால்ட் எவ்வளோ டெபாசிட் ஆகும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் the amount of substances liberated at the respective electrodes are directly proportional to their electrochemical equivalent. அதனுடைய electrochemical equivalentக்கு directly proportional இருக்கு. அதான் mass is directly proportional to Z. Z அப்படிங்கிறது electrochemical equivalent அப்படின்னு சொல்லுவோம். When the same quantity of charge is passed through the solutions of different electrolytes,
the amount of the substance liberated at the respective electrodes are directly proportional to their electrochemical equivalent. The Faraday's law of electrolysis. Next one, why is AC current used instead of DC in measuring the electrolytic conductance? Electrolytic conductance measures la DC current க்கு பதிலா AC current ஏன் யூஸ் பண்றோம் அப்படினு சொல்றோம். Ready? If we apply DC current through the conductivity cell, it will leads to the electrolysis of the solution taken in the cell. இப்போ DC current நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல என்ன ஆகும் அப்படி கேட்டா எலக்ட்ரோலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக so AC current is used for this measurement to prevent electrolysis. அதனால தான் என்ன பண்றோம் AC current யூஸ் பண்றோம். Next one, write a note on sacrificial production. Sacrificial production என்னன்னு கேக்குறாங்க. அதாவது கரோட்ல வருது நமக்கு. எப்படி கரோடை வந்து நம்ம என்ன பண்றோம் ப்ரிவென்ட் பண்றோம். அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதுக்கு பேரு cathodic production அப்படினு கூட சொல்லுவோம் நமக்கு. இப்போ இந்த டெக்னிக்ல வந்து பார்த்தீனா unlike galvanization of the entire surface of the metal to be protected need not to be covered with the protecting metal. இப்போ கால்வனைசேஷன் அப்படிங்கல ஒரு மெட்டல் மேல இன்னொரு மெட்டலை கோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த மெட்டல் தான் கரோட் ஆகும், உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் கரோட் ஆகாது. அந்த மாதிரி இல்லாம இந்த டெக்னிக்ல என்ன பண்றோம் அப்படி கேட்டினா the metal such as magnesium or zinc which is corroded more easily than iron can be used as a sacrificial anode. இப்போ magnesium and zinc வந்து பார்த்தீங்கன்னா அயனோட ஈஸியா என்ன பண்ணும் அப்படி கேட்டினா கரோட் ஆகும். அதனால இது என்ன பண்றோம் அப்படி கேட்டினா sacrificial anode எடுத்துக்கிறோம். the iron material act as a cathode எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது கரோட் ஆகும், அயன் என்ன ஆகாது கரோட் ஆகாது. so the iron is protected but Mg or zinc is corroded. இதான் cathodic production or sacrificial production அப்படின்னு சொல்லுவோம். Next, derive an expression for Nernst equation. Nernst equation is the one which relates the cell potential and the concentration of species involved in electrochemical reaction. ஒரு electrochemical reactionல இருக்கக்கூடிய cell potentialக்கும் அந்த concentration of speciesக்கு இடையில இருக்கக்கூடிய relationship explain பண்றது தான் Nernst equation சொல்லுவோம். Consider one of the equilibrium reaction. X mole of A react with Y mole of B gives L mole of C and M mole of D. இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதுறோம். ரியாக்ஷன் கோஷன்ட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வச்சு எழுத போகிறோம். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி வித் பவர் எல், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி வித் பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் பவர் எக்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வித் பவர் ஒய். இது எழுதிட்டோம், ரியாக்ஷன் கோஷன்ட் எழுதிட்டோம். we know that delta G is equal to delta G naught plus RT ln Q. அதே மாதிரி delta G is equal to minus NF E cell, delta G naught that is equal to minus NF E naught cell. delta G அப்படிங்கிறது free energy change, delta G naught அப்படிங்கிறது standard free energy changes. இப்போ இந்த வேல்யூஸ் என்ன பண்றோம் அப்படி கேட்டா இதுல கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். delta G க்கு பதிலா minus NF E cell சப்ஸ்டிட்யூட் பண்றோம், delta G naught பதிலா minus NF E naught cell சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So the equation becomes minus NF E cell that is equal to minus NF E naught cell plus RT ln Q வந்துரும். இந்த whole equation என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா divided by minus NF. The divide the whole equation by minus NF. இப்போ இந்த equation என்ன பண்றோம் minus NF ஆல டிவைட் பண்றோம், minus NF ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது இந்த NF க்கு இந்த NF க்கு கேன்சல் ஆயிடும், மைனஸ் NF மைனஸ் NF கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த மைனஸ் NF இந்த மைனஸ் NF கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும் E cell இருக்கும், இங்க என்ன இருக்கும் E naught cell இருக்கும். அப்ப E cell that is equal to E naught cell minus, இப்போ இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் RT NF ln concentration of the constituents இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ln உடைய வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ln we know 2.303 log base 10 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ln க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல 2.303 RT by NF log Q ஓட வேல்யூ வந்துரும்.
we know இந்த ஆரோட வேல்யூஸ் டீயோட வேல்யூ ஃபாரோடைய வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த இடத்துல இட் பிகம்ஸ் இப்போ இந்த ஆரோட வேல்யூ டீயோட வேல்யூ எஃபோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எண்ணு மட்டும் தான் இருக்கும் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணினா the equation becomes E cell that is equal to E naught cell minus 0.0591 divided by n log concentration of C with the power D, concentration of D with the power M divided by concentration of A with the power X, concentration of B with the power Y. இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் போடும்போது இங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், ஆர்டினரி ப்ராக்கெட் போடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க, போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Derive an expression for density equation ரொம்ப easiest question and also very important questions. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. Next one, explain the function of H2O2 fuel cell. H2O2 fuel cell உடைய functions கேட்குறாங்க. The galvanic cell in which energy of combustion of fuels is directly converted into electrical energy is called fuel cell. Galvanic cellல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலை வந்து கம்பஸ்ட் பண்ணி அந்த கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்ட் ஃபியூல் செல். ஃபியூல் செல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து கம்பஸ்ட் பண்ணி அது மூலம் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் H2O2 ஃபியூல் செல். த கால்வானிக் செல் இன் விச் த எனர்ஜி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஃபியூல் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்ட் த ஃபியூல் செல். It requires a continuous supply of reactant to keep functioning. கண்டினியூஸாக என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா ரியாக்டண்ட்டை நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் டு கீப் ஃபங்க்ஷனிங். இப்போ இந்த ஃபியூல் செல் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா ஃபியூல் இருக்கும், எலக்ட்ரோடு இருக்கும், எலக்ட்ரோலைட் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோடு இருக்கும், அப்புறம் ஆக்சிடென்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி கேட்டால் ஃபியூல் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபியூலுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எலக்ட்ரோடு இருக்குது, எலக்ட்ரோட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம், எலக்ட்ரோலைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எலக்ட்ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம கம்பஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஃபியூல், எலக்ட்ரோட், எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோட், ஆக்சிடென்ட். அப்போது இந்த இடத்துல ஃபியூலாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டால் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், ஆக்சிடெண்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டால் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரோலைட்டாக என்ன எடுத்துக்க போகிறோம்னா அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோடாக என்ன எடுத்துக்கோம் அப்படி கேட்டால் போரோஸ் கிராஃபைட் எலக்ட்ரோட் கண்டெய்னிங் நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு ஆஸ் எ இனர்ட் எலக்ட்ரோடாக எடுத்துக்கிறோம். அப்போது இதில் ஃபியூல் என்ன, எலக்ட்ரோலைட் என்ன, எலக்ட்ரோடு என்ன, ஆக்சிடென்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டோம். டெம்பரேச்சர் என்ன மெயின்டைன் பண்ணுறோம்னா 200 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னா 20லேருந்து 40 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக எழுதணும், ஃபியூல் என்ன, ஆக்சிடென்ட் என்ன, எலக்ட்ரோலைட் என்ன, எலக்ட்ரோட்ஸ் என்ன, டெம்பரேச்சர் எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவுன்னு எழுத போகிறோம். எழுதுனதுக்கப்புறம் இதோடைய ஃபங்க்ஷன் பார்க்குறோம். Hydrogen and oxygen gas are coupled through the anode and the cathode respectively. இப்போ anode வழியாகவும் cathode வழியாகவும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் என்ன பண்ணுறோம், நம்ம பப்புள் பண்ணுறோம். இப்போ ஆனோடு வழியாக ஹைட்ரஜனையும் கேத்தோடு வழியாக ஆக்சிஜனையும் நம்ம பப்புள் பண்ணுறோம். பப்புள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆனோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஓவரால் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகி தான் இங்கே என்ன பண்ணும், எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். தட் எனர்ஜி தான் என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் என்ன பண்ணும், எதை பாஸ் பண்ணுறோம், ஹைட்ரஜனை பாஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் OH மைனஸ் அயனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு H2O மாறிடும். 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி H2O மாறும். அதே கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். கேத்தோடில் எதை கொடுக்குறோம், ஆக்சிஜனை கொடுக்குறோம். இந்த ஆக்சிஜன் வந்து H2ஓட சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய H2ஓட சேர்ந்து 4 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு OH மைனஸ் அயனை மாறிடும். இப்போ ஆனோடில் ஒரு ரியாக்ஷன், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன். ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தோம்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, 2H2O இருக்குது, இங்கே 4H2O இருக்குது. இதுக்கும் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், 4OH மைனஸ் அயன் இருக்குது, இங்கே 4OH மைனஸ் அயன் இருக்குது. அதுக்கும் கேன்சல் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்குது. அதுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம். லெஃப்ட் ரைட்டு தான் கேன்சல் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி இங்கே 2H2O, இங்கே 4H2O இருக்குது. அப்போ இங்கே 2H2O இந்த 4H2ஓட கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும், 2H2O இருக்கும். இப்போ இங்கே ரிமைனிங்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் சைடில் 2H2 + O2.
2H2 + O2. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 2H2 இருக்கும். 2H2 இருக்கும். இதான் ஓவரால் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. இது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக பப்புள்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனோடில் ஒரு ரியாக்ஷன், கேத்தோடில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஓவரால் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு இதில் சொன்னாவே போதுமானது. இதுதான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.